குட் ஈவினிங் எவ்ரிவான். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் என்னுடைய பாஸ்கர் ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு பதிவை இட விரும்புகிறேன். மெயின் ரீசன் என்னென்னா, காலநிலை மாற்றம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 200 நாடுகள் வருஷம் கூடி பேசுகிறதும், ஆனால் எந்த முடிவும் எடுக்காமல் திருப்பி ஊருக்கு வந்துடுறதுங்கிறது தான் கடந்த 29 வருஷங்களாக நடக்குது. ஸோ இந்த வருஷமும் 29வது மாநாடு, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இது யூஎன் ஸ்பான்சர்டு மீட்டிங் எவ்ரி இயர் நடக்குது. ஓகே, ஏதாவது ஒவ்வொரு வருஷமும், அதுவும் கடந்த 10 வருஷமாக இந்த பிரச்சனை தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. எல்லா சயின்டிஸ்ட்டும் என்ன ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறது என்னென்னா, 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய இது வரும். கட்டாஸ்ட்ரஃபி சொல்லுவாங்க இல்லையா, கிளைமேட் சேஞ்சினால் ஒரு பெரிய கட்டாஸ்ட்ரஃபி வரும் அப்படிங்கிறத எல்லா சயின்டிஸ்ட்டும் தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட்டும் அது சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணி அரசாங்கங்களுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். ஆனாலும் இந்த நாடுகளுடைய தலைவர்கள் வராங்க, ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க, போயிட்டே இருக்காங்க. சரி, போன வருஷம் என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு எங்கே நடந்ததுன்னா சவுதி அரேபியாவில் நடந்தது. அவர் யாருன்னா, சவுதி அரேபியன் கிங் அது ஒரு ஆயில் ரிச் கண்ட்ரி. அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸை நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரமான அதற்கான ஆதரவோடு இருக்கிற ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஒரு இடத்துல போய் அந்த மாநாடு நடக்குது. ஃபஸ்ட்டு இந்த வருஷம் எங்கே நடந்ததுன்னா, பாக்கு, அசர்பைஜான்கிற நாட்டில் பாக்குங்கிற இடத்துல நடந்தது. அடுத்த வருஷம் எங்கே நடக்க போகுதுன்னா, பிரேசிலில் நடக்க போகுது. இந்த 3 கண்ட்ரிஸும் யாருன்னா ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸு. பிரேசில் கிளியர் கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு ஹோக்ஸ், அது பொய்ங்கிற மாதிரியான அணுகுமுறையில் உள்ள கண்ட்ரி. ஸோ இந்த 3 நாடுமே அதை பற்றி, கிளைமேட் சேஞ்சை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாத நாடுகள். அப்போ அங்கே நடத்த வேண்டிய பர்பஸ் என்ன, அது தெரிஞ்சே இப்படி நடத்துகிறோம், இது ஒரு கேள்வி. அப்படின்னா யூஎன் உடைய எஃபர்ட்டுக்கு எந்த அரசாங்கமும் செவிசாய்க்கிறது இல்லை. அவங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு யாருமே அதை பற்றி எந்தவித கவலையும் வர்றதில்லை, அக்கறையும் வர்றது இல்லைங்கிறது தான் பார்க்குறோம். யூஎன்னே என்னென்னமோ ஸ்டெப்ஸ் எடுக்க தான் செய்கிறாங்க, ஆனால் எந்த நாடும் அதை செவிசாய்க்கிறது இல்லை. இதையும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது இந்த மாநாட்டில் சரி, ஒவ்வொரு மாநாட்டில் ஏதோ ஒரு முன்னேற்றம், நிச்சயமாக கிளைமேட் ஃபைனான்ஸில் முன்னேற்றம் நடக்காது, வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. இந்த மாநாட்டில் அதுவும் இல்லை, கிளியர். ஏன்னா இந்தியா போன்ற நாடுகள் கிளியராக ஒன்று சொல்லிட்டாங்க, கிளைமேட் ஃபைனான்ஸை பற்றி ஒரு முடிவு எடுக்காமல் யார் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான மிட்டிகேஷன் ப்ராசஸ் இல்லையா, அதை குறைக்கிறது, மட்டுப்படுத்துறது, காலநிலை மாற்றத்துடைய எஃபெக்டை மட்டுப்படுத்துறதுக்கு, அப்போது எல்லா நாடுகளும் ஒன்றாக இது பண்ணணும்னா யார் அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சர்ச்சை கடந்த சில வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கான முடிவு இன்னும் எட்டப்படலை. பாகிஸ்தான் ரொம்ப கிளியராக அவருடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டர் போன வருஷம் போன மீட்டிங்லேயே சொன்னது என்னென்னா, இட்ஸ் அ லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம். காலநிலை மாற்றம் என்பது ஒரு லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம். ரெண்டாவது இதில் ஹிஸ்டாரிக்கலாக, வரலாற்று ரீதியாக யார் இந்த கிளைமேட் சேஞ்சு, என்விரான்மெண்ட் டிகிரடேஷனுக்கு காரணம் அப்படின்னா அவங்க தான் மேக்ஸிமம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். இந்தியாவை அந்த கருத்தை தான் எப்போவுமே பேசிட்டு வருது. ஒன்று சொல்கிறார் அந்த என்விரான்மெண்ட் மினிஸ்டர், என்னென்னா, நீங்கள் ப்ரைவேட் செக்டர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க எதையும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபுல்லாக ப்ரைவேட் செக்டர் கையில் இருக்கும்போது அவங்க எப்படி இது சம்மந்தமாக எடுப்பாங்க, அதோடைய விளைவுகளை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு.
இதே கருத்து தான் இந்தியாவும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் அந்த மாதிரியான பிரிவினைகளை நான் வளர்ந்த நாடுகள் ஒரு பக்கம் இருக்குது. வளரும் நாடுகள்லேருந்து வளர்ந்த நாடுகளுக்கு நடுவில் நம்மளை மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. ஓரளவுக்கு டெவலப்டு நேஷன்ஸ் தான் நம்ம கண்ட்ரி. அடுத்தது இது வந்து உண்மையிலேயே ஏழை நாடுகள். ஆப்பிரிக்காவில் நிறைய நாடு, கிட்டத்தட்ட 200 நாடு வச்சுக்கோங்க. இந்த 200 நாட்டில் ஒரு 100-125 நாடாவது ஏழை நாடு தான். இந்த ஏழை நாடுகள் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக எந்த வித பொறுப்பும் கிடையாது அவங்களுக்கு. அப்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க? அவங்க எதுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சில் நீ பண்ண டிசாஸ்டருக்கு அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் முதல்ல? ஸோ இந்த கேள்விகள்லாம் வருது. இதெல்லாம் மீறித்தான் இந்த கிளைமேட் கான்ஃபரன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா? இந்த தடவை கிளியராக ஒரு டிசிஷனுக்கு இந்தியா போன்ற நாடுகள் தலைமை தாங்கி ஒரு விஷயத்தில் வந்து பேசணும்னு சொல்லி ஒரு $1.7 trillion வந்து இதுக்கான செலவாகும். அதை வந்து வளர்ந்த நாடுகள் தான் பேசணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அது நிறைவேறல. 2020 $100 பில்லியன் கமிட் பண்ணாங்க வளர்ந்த நாடுகள். இப்போது $300 பில்லியன். அதாவது $1.7 trillion எங்கே இருக்குது? வெறும் $300 பில்லியன். அதுவும் எந்த வருஷம்? 2035 கொடுப்போம். ஆக இன்னும் 10 வருஷம் இருக்குது. அந்த 10 வருஷத்தில் இப்போ 2024 ஹாட்டஸ்ட் இயர் ஆஃப் இந்த எர்த்து இந்த வருஷம்தான். அப்போ இன்னும் டிசாஸ்டர் வேறு மாதிரி ஃப்ளட்ஸு, அப்புறம் டொரன்ஷியல் ரெயின் சொல்கிறோம் இல்லையா, ஒரே நாள் 50 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெய்யக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய இந்த மாதிரி டிகிரடேஷன் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஒரு 1.5 டிகிரி வந்து ரீச் ஆகிட்டு இருக்குது பக்கத்தில். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் எவ்வளோ மோசமாக போகும் அப்படிங்கிறது நம்ம இமேஜினே பண்ண வேண்டாம். அது வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. இந்த 2035 என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இல்லை இன்னொரு ஃபேக்டர் வேறு வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போது என்னென்னா ட்ரம்ப் ஃபேக்டர். அமெரிக்கா எந்த காலத்துலேயும் இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அது டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ரிப்பப்ளிகன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி. ஆனால் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறது யாருன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி தான். அதுவும் ட்ரம்ப் குறிப்பாக தொடர்ந்து என்ன பேசுகிறாருன்னா, கிளைமேட் சேஞ்சை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் கார்பன் எமிஷனுக்கும் பற்றி நாங்கள் கவலைப்பட முடியாது. நாங்கள் வந்து எங்களோட ஃபாசில் ஃபியூல் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் தொடர்ந்து நடக்கும். ஆயில் டிபெண்ட் கண்ட்ரீஸுக்கு நாங்கள் ஆயில் கொடுப்போம். அந்த மாதிரி மற்ற நாடுகள்லாம் அவங்க கூட்டணி நாடுகள்லாம் வச்சுக்கிட்டு அதையே திருப்பி அந்த ட்ரம்ப்பும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து அமெரிக்கா போன்ற நம்பர் 1 கண்ட்ரி, எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் நேஷன், உலக பொருளாதாரத்தை, உலக அரசியல் சித்தாந்தங்களை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு அரசு என்ன சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னா, நான் செய்ய மாட்டேன். இதை கண்டு பயந்து போய் நிறைய நாடுகள் வந்து இப்படி இந்த மாதிரியும் பேசாமல் அந்த மாதிரியும் பேசாமல், இந்தியாவும் அதில் உண்டு. அதில் அவங்க ஸ்ட்ராங்கெல்லாம் பேசலை. அவங்களுக்கு வேணுங்கிறத சொல்கிறாங்களே ஒழிய அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பலமான குரலை எழுப்புறதில்லை எந்த நாடும். யூஎன் கூட அதை பற்றி ரொம்ப பேசுகிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாடு இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸோடு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி தங்களுடைய டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கிளைமேட் கான்ஃபரன்ஸும் போதும். இதை எதிர்த்து யாரும் குரல் கொடுப்பது இல்லை. இதில் இன்னொரு விஷயத்தில் என்னென்னா, அர்ஜென்டினா பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அர்ஜென்டினா பிரசிடெண்ட் பற்றி என்னுடைய ஃபேவரட் பிரசிடெண்ட் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சும்மா பொய்ங்க, கிளைமேட் சேஞ்சு காலநிலை மாற்றம்லாம் சுத்த பொய், இந்த சோஷியலிஸ்ட் பிளாக், சோஷியலிஸ்ட் லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது சோஷியலிஸ்ட் பொய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கிளைமேட் சேஞ்ச் ஒன்று இருக்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணா தானே நாங்கள். அந்த மாதிரி ஒரு குரூப்பும் இருக்குது. இதை விட ஜோக்கு அசர்பைஜான் பாருங்கள், எந்த நாட்டில் வந்து நடக்கக்கூடாதோ இல்லை
இந்த மாதிரி கிளைமேட் கான்ஃபரன்ஸை எவன் எதிர்க்கிறானோ, எந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி எந்த கவலையும் இல்லாத ஒருத்தர் இருக்கானோ அந்த நாட்டில் போய் நம்ம கிளைமேட் கான்ஃபரன்ஸை நடத்துகிறதே முதல்ல தப்பு. அந்த நாட்டை பற்றி சொல்லிடுறேன். அவங்களுடைய 90% ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எதுலேருந்து வருதுன்னா அவங்களுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து வருது. அதுவும் குறிப்பாக எங்கேருந்து வருது? 40% ஆஃப் தி 90% இஸ் கம்மிங் ஃப்ரம் இஸ்ரேல். அப்போ அவன் இஸ்ரேலில் கசாவில் அவன் பாம்பு பண்ணால் இந்த அசர்பைஜான் எதிர்ப்பானா? மாட்டான். பிஸ்னஸ் ஆகுது அவனுக்கு. அதே மாதிரி அவனுக்கு இன்னொன்று கொடுக்குறான். இஸ்ரேல் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அசர்பைஜானுக்கு கொடுக்குறான். அசர்பைஜானுக்கு ஏன் கொடுக்கணும்? அங்கே உள்ள டிசென்ட் இருக்குது அங்கே நிறைய, அதாவது எதிர்ப்பாளர்களை அடக்கிறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்குகிறாங்க இஸ்ரேல்லேருந்து அசர்பைஜான். ஸோ இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளும் நம்ம சேர்த்து தான் கிளைமேட் சேஞ்சுங்கிறது இப்போ நிறைய அவுட் சைட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இதில் சேர்ந்து கான்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முக்கியமாக. ஏன்னா இதிலேருந்து தான் ஒரு படிப்பினைகளை பெற்றால் தான் நம்ம வந்து இந்த கான்ஃபரன்ஸ்லாம் ஒரு ஹம்பேக். இனிமேல் மக்கள் என்ன செய்ய வேணுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம யோசிப்போம். இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அவர் இன்னொன்று சொல்கிறாரு. சவுதி அரேபியா அசர்பைஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயில்ங்கிறது ஒரு கிஃப்ட் ஆஃப் காடு, நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் இது நமக்கு ஹியூமனிட்டிக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் ஆஃப் காடுன்னு சொல்கிறாங்க. அப்போது என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட்லாம் ஒன்று கேட்குறாங்க, ஏன் சன் இஸ் நாட் அ கிஃப்ட் ஆஃப் காடா? ஏன் சோலார் இதை நீங்கள் எனர்ஜியை டேப் பண்ணலை? அதேமாதிரி விண்ட் இஸ் நாட் த கிஃப்ட் ஆஃப் காடா? ஏன் இந்த விண்ட் எனர்ஜியை ஏன் யூஸ் பண்ணல நீங்கள் அப்படின்னு அந்த கேள்வி. அதுக்கெல்லாம் அவங்க விடையெல்லாம் கிடையாது வச்சுங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு கான்ஃபரன்சஸ் வந்து நம்மளை ஏமாற்றும் ஒரு ஒரு வித்தையாக தான் இந்த நாடுகள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ அலார்மிங் ட்ரெண்ட் என்னென்னு புரிஞ்சுக்கங்க. என்னென்னா, இனிமேல் உலக மக்கள் அமைதியாக இருந்தால், என்விரான்மெண்ட் பற்றி கவலைப்படாமல் இருந்தால், வளர்ந்த நாடுகளா வளரும் நாடுகளா ஏழை நாடுகளாலாம் இல்லை, மிகப்பெரிய ஆபத்து மனித சமுதாயத்துக்கு இருக்குது, இயற்கைக்கு இருக்குது. நம்ம மட்டும் மனித சமுதாயத்துக்கு மட்டுமே இல்லை, நம்மளோட சேர்ந்து அனிமல் வேர்ல்டு இருக்குது, நிறைய நேச்சுரல் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்கூட இப்போ வந்து மிகப்பெரிய ஆபத்தை இந்த பூமி சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னொரு 50 வருஷத்துக்கு இப்படியே ஓட்டிடலாம், இதே மாதிரியே மாநாடுகளை போட்டுட்டு ஒன்றுமே செய்யாமல் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த நாடுகள்லாம் இருக்குது. அதில் முழுக்க முழுக்க ஐக்கிய நாடுகள் சபைங்கிறது ஒரு செல்லா காசாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அரசியல்வாதிகள் தான் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே ஒழிய என்விரான்மெண்ட் ரிசர்ச் பண்ணுறவங்க, என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட்டு, என்விரான்மெண்ட் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்று சொல்லுகிற சயின்டிஸ்ட்டுகள், இவங்களெல்லாம் அங்கே இடம் இல்லை. ஒரு சுற்றுலா போகிற மாதிரி தான் எல்லோரும். நிறைய பேர் சத்குரு கூட போயிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் தான் நம்ம என்விரான்மெண்ட்டை அவர் என்ன சொல்லார் நீங்கள் அதையும் பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பேசுகிறாங்கங்கிறத நம்ம கவனிக்கணும் கூர்ந்து. அந்த மாதிரி அதெல்லாம் வெறும் கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்ம வந்து அது மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை விடுறாரு அவர். ஸோ இவங்கெல்லாம் யாரோட குரல்? அமெரிக்காவின் குரல் தான், இது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான குரல்கள் தான் பலத்தை ஒழித்து கொண்டிருக்கும்போது தான் உலக மக்கள் எல்லாம் நம்மெல்லாம் ஒன்று சேரணும். சாதாரண மக்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த உலகத்தில் நடக்கும் சுற்றுச்சூழல் மாற்றங்களால் நிகழும் கடுமையான பாதிப்புகள், காலநிலை மாற்றங்கள், இதெல்லாம் வந்து தடுக்க முடியும். அதனால் ஒரு ஆல்டர்னேட் அஜெண்டாவோட வெவ்வேறு என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றா கூடி இதை எப்படி நம்ம இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக்க முடியுங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். இதில் எல்லா சுற்றுச்சூழல் ஸ்தாபனங்களும் ஒன்றுபடணும்னு தான் நான் விரும்புகிறேன். நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.